we are going to see a new topic called AWS S3. Okay, so AWS S3 is a important concept. So let's get into AWS S3. So let's explain what is S3. S3 stands for Simple Storage Service. Okay, S3 stands for Simple Storage Service. Okay, so உங்களுக்கு இந்த நேம்ல இருந்தே தெரியும். Okay, in the name you can understand what is S3. Okay. Okay, from the name itself, you can say what is S3. It's talk about storage. It's about storing data. It's a storage service. So it's about storing data. Okay, but S3 use பண்ணி what you can do is you can store the data. Okay, so it's a simple storage service. Okay, so what about EBS? Sorry, Elastic Block Storage, not Beanstalk, Elastic Block Storage. What about EBS, Elastic Block Storage? It is also a storage service. Okay, it is also a storage service. அப்ப ரெண்டுமே storage service தான். But ரெண்டுமே different use case இருக்கு. Okay, ரெண்டுமே different use case இருக்கு. ஈஸியா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Just understand the concept. Just நான் ஒரு சின்ன ஒரு small story எடுக்க போறேன். I'm just going to take a small use case. ஒரு சின்ன use case எடுத்து நம்ம work பண்ணலாம். இது understand பண்றதுக்கு let's take a small use case. Okay. இப்போ என்ன யூஸ் கேஸ் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா சிம்பிள். இப்போ நார்மலா நீங்க டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ். லெட்ஸ் டேக் நெட்ஃபிளிக்ஸ். இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க சில இமேஜஸ் பாக்குறீங்க. ஆர் எல்ஸ் லெட்ஸ் டேக் அமேசான் ஆர் ஃபிளிப்கார்ட். ஸோ ஃபிளிப்கார்ட்ல நீங்க இந்த இமேஜஸ்லாம் பாக்குறீங்களா? இந்த இமேஜ், ஸ்பீக்கர் இமேஜஸ், எவ்ரிதிங். இந்த மாதிரி நீங்க நிறைய இமேஜஸ் பாக்குறீங்க. யூ கேன் see this all of this images. ஓகே, ஃபைன். இந்த எல்லா இமேஜஸும் நீங்க பாக்குறீங்க. குட். இப்போ let's take mobile phone and tablets. You can see these images. Okay, so இந்த இமேஜஸ்லாம் ஸ்டோர் பண்ண எனக்கு ஸ்டோரேஜ் டிவைஸ் am I right or not? இந்த இமேஜஸ்லாம் நான் ஸ்டோர் பண்றதுக்கு so I need a storage device. Agree? To store these images I need a storage device. Okay, so what I'm going to do is அப்போ நான் என்ன பண்ணலாம்? Okay, I can launch a ES2 instance. I want to create an infrastructure. That means already infrastructure அதை நான் வந்து create பண்ணணும். That means I want to, based on my requirement, I want to launch a ES2 instance. அப்போ instance launch பண்ணும்போது I'll be attaching the volume. கரெக்டா volume attach ஆயிருக்கும். Your volume. So உங்களுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு நீங்க வால்யூம் சூஸ் பண்ணிக்கலாம். You want to choose a EBS volume. Correct? You want to create a EBS volume. Okay. அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த EBS வால்யூம்ல நீங்க டேட்டா ஸ்டோர் பண்ணணும். இப்போ இந்த இமேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இமேஜஸ்க்கும் ஒரு URL இருக்கும். சி காப்பி லிங்க் URL இருக்கா இந்த இமேஜுக்கு? சி இந்த இமேஜஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு URL இருக்கும். இந்த எல்லா இமேஜஸ்க்கும் ஒரு URL இருக்கும். சி ஓப்பன் இமேஜ் நியூ டேப். சி URL இருக்கும். Can you see? Okay, let's decode this URL. See, so பாத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ்னு ஒரு URL இருக்கும். ஸோ இந்த லொகேஷன்ல தான் அப்ப இந்த URL நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த URL மூலமா அந்த ஸ்டோரேஜ்ல எங்க இந்த இமேஜ் இருக்கோ அதை அங்கிருந்து ரிட்ரீவ் பண்ணி எடுத்துரும். ஓகே, இந்த URL நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே இதான் உங்களோட EBS வால்யூம். ஓகே, இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜ் வந்து அந்த EBS வால்யூம்ல ஸ்டோர் ஆயிடும். அப்போ ஸ்டோர் ஆயிட்டு இந்த இமேஜுக்குன்னு ஒரு URL இருக்கும். அந்த URL தான் வச்சிருக்காங்க. இந்த URL கிளிக் பண்ணும்போது இந்த இமேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ அது மாதிரி URL கிடைக்கிறதுக்கு இந்த ES2 இன்ஸ்டன்ஸை ஸ்டோரேஜ் சர்வரா மாற்றும். You have to convert into storage server. ஓகே, ஸ்டோரேஜ் சர்வரா நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஸ்டோரேஜ் சர்வர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். சி இருக்கா? Can you see? I'll show you.
see, so instance launch பண்ணனும், then you have to install this software. Okay, storage engine, இது வந்து ஒரு storage engines, then இதெல்லாமே நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். இதெல்லாமே you have to configure, or else how to see. So இவ்வளவு விஷயம் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே ஓகே, காட் இட். அப்போ you have to launch a EC instance, you have to attach EBS volume, you have to configure a storage server software. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். இதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. என்ன டிராபேக்ஸ் அப்படின்னா, இது எல்லாமே நீங்க தான் மேனுவலா கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு டிராபேக். You have to configure. செகண்ட், நீங்க தான் கான்ஃபிகர் பண்ணீங்க, ஸோ you have to manage it. ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா நீங்க தான் அதை ட்ரபிள் ஷூட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இந்த வால்யூம் சைஸ் வந்து ஒரு 10 GB இருக்குன்னா, இந்த 10 GB ஃபுல்லா டேட்டா ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க தான் மேனுவலா ஸ்கேல் பண்ற மாதிரி. You have to scale it. லைக் 10 GB டேட்டா, 10 GB இமேஜஸ் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா you have to scale it. You have to scale it. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ், இது வந்து IaaS சொல்லுவாங்க. ஏன் IaaS? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as சர்வீஸ். AWS உங்களுக்கு இன்ஃப்ரா மட்டும் கொடுப்பாங்க, இன்ஸ்டன்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. AWS உங்களுக்கு இன்ஃப்ரா மட்டும் கொடுப்பாங்க, இன்ஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, EBS கொடுப்பாங்க. ஸோ EBS இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், யுவர் இன்ஸ்டன்ஸ் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கு மேலே பிளாட்ஃபார்மு சாஃப்ட்வேர் எல்லாம் நீங்கள் தான் கான்ஃபிகர் பண்ணி உங்கள் இமேஜஸை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி யூ ஹேவ் டு கெட் இட். இது அப்படியே S3 வந்தீங்க அப்படின்னா சிம்பிள், ரொம்ப சிம்பிள். என்ன தெரியுமா? இது எல்லாமே AWS டேக் கேர் பண்ணிப்பாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, இது எல்லாமே AWS டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் இமேஜை ஸ்டோர் பண்ணால் போதும். பேக்ரவுண்டில் சர்வர் ரன் பண்ணுறது, வால்யூம் அவங்க வால்யூம் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணுறது, ஸ்டோரேஜ் சர்வர் சாஃப்ட்வேர் கான்ஃபிகர் பண்ணுறது, எல்லாமே end to end everything is done. Just you can come and start storing your data. That's all. இதுக்கும் இதான் difference. Got it? Okay, so you can start storing your data. So it's called SaaS. S3 வந்து SaaS சொல்லுவாங்க, software as service. ஏன்னா இட்ஸ் லைக் கூகுள் டிரைவ். இப்போ கூகுள் டிரைவ்ல பிகினர்ஸ் என்ன சர்வர் யூஸ் பண்றாங்க தெரியுமா? என்ன வால்யூம்ஸ் யூஸ் பண்றாங்க தெரியுமா? என்ன ஸ்டோரேஜ் சர்வர் சாஃப்ட்வேர் தெரியுமா? தெரியாது. கூகுள் டிரைவ்ல ஜஸ்ட் நீங்க கூகுள் டிரைவ்ல போயிட்டு உங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணி நீங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க, அந்த டேட்டாக்கு ஒரு லிங்க் இருக்கும், அந்த டேட்டா அந்த லிங்க் மூலமா நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். அதே மாதிரி தான் S3 எல்லாமே அவங்க பண்ணிச்சிருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளாட்ஃபார்ம்லேருந்து எல்லாமே கான்ஃபிகர். ஜஸ்ட் உங்க இமேஜஸ் நீங்க போய் இமேஜஸோ ஏதோ ஒரு டேட்டாவோ நீங்க அதை ஸ்டோர் பண்ணி யூ கேன் கெட் தட் டேட்டா. கிளியர்? ஓகே, இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்க உட்காந்து மேனேஜ் பண்ண தேவை, நீங்க உட்காந்து ட்ரபிள் ஷூட் பண்ண தேவை, நீங்க உட்காந்து ஸ்கேல் பண்ண தேவை. எவ்வளவு வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எவ்வளவு டேட்டா வேணா ஸ்டோர் பண்ணிட்டு போகலாம். தட்ஸ் மெயின் அட்வான்டேஜ். கிளியர்? அதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? இப்போ இங்க ஒரு 10 GB EBS வால்யூம் நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க. 10 GB EBS வால்யூம் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க ஒரு 5 GBக்கு தான் டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. கரெக்டா 5 GBக்கு தான் டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பில் வந்து 5 GBக்கு மந்த்லி பில் வருமா, ஆர் 10 GBக்கு உங்களுக்கு மந்த்லி பில் வருமா? எனிவன்? உங்களுக்கு 5 GBக்கு மந்த்லி பில் வருமா, ஆர் யூ வில் கெட் ஃபார் 10 GB மந்த்லி பில்? எதுக்கு பில் பண்ணுவாங்க? 5 GB ஆர் 10 GB? EBS வால்யூம் 10 GB கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஆனா டேட்டா வந்து வெறும் 5 GBக்கு தான் ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. இப்போ சொல்லுங்க, 5 GBக்கு வாட் அபௌட் அதர்ஸ்? 5 GBக்கு தான் பில் பண்ணுவாங்களா? எனிவன்? EBS கடையில் போய் ஒரு ஹார்ட் டிஸ்க் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு SSD பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது 10 GBக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்குறீங்க, 10 GBக்கு ஹார்ட் டிஸ்க் வாங்குறீங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறது 5 GBனா, நான் ஸ்டோர் பண்ண போகிறது 5 GB தான்ப்பா, 10 GBக்கு எப்படிப்பா நீங்கள் பே பண்ணுறேன்னு கேட்பீங்களா? 10 GBக்கு ஹார்ட் டிஸ்க் வாங்கினா 10 GBக்கு தான் நீங்கள் எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு அது கணக்கே கிடையாது.
எவ்வளோ நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்க அதெல்லாம் கணக்கு கிடையாது, உங்களே இஷ்டம், நீங்கள் எவ்வளோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் 10 ஜிபிக்கு நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் கேட்குறீங்கன்னா அந்த 10 ஜிபிக்கு தான் நீங்கள் பே பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி தான், ஏன்னா நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அது வந்து ஏடிஎம்எஸ் டேக் கேர் பண்ண போகிறதுல. 10 ஜிபிக்கு நீங்கள் ஒரு எஸ்எஸ்டி வந்து கிரியேட் பண்ணுறீங்க, வால்யூம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா யோர் ஏடிஎம்எஸ் டோன்ட் கேர் நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ. ரெண்டாவது அந்த 10 ஜிபிக்கு உங்களுக்கு பில் வரும்போது. பட் இங்கே S3ல ஒரு அட்வான்டேஜ் அதான், S3ல நீங்கள் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் பேமெண்ட்டு பில் வரும். நீங்கள் 5 ஜிபிக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணிங்கன்னா 5 ஜிபிக்கு தான் பில் வரும். நீங்கள் 10 ஜிபிக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணிங்கன்னா 10 ஜிபிக்கு தான். ஆன் டிமாண்ட் ஸ்கேலிங், தட்ஸ் கால்ட் ஆன் டிமாண்ட் ஸ்கேலிங். ஆன் டிமாண்டில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு மட்டும் தான் ப்ரைஸ். கிளியர்? how much you store, for that only you pay. இங்கே வந்து how much you create volume, for that you pay, but how much you store, that much only you will be charged. Clear? புரிஞ்சு சார், ரெண்டு அட்வான்டேஜ். ஓகே, அப்போ உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா சார் எல்லாத்தோட S3 தானே அட்வான்டேஜ், அப்போ இதுக்கு EBS சொல்லணும்னு டவுட் இருக்கும். எல்லாத்தோட S3 தான் அட்வான்டேஜாக இருக்குது. தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் EBS சொல்லணும்னா, S3ல OS தான் இன்ஸ்டால் பண்ண முடியாது. S3ல OS தான் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும், அந்த இன்ஸ்டன்ஸில் OS இன்ஸ்டால் பண்ணால் யூனிட் EBS சொல்லணும். S3ல உட்காந்து you can't able to configure the OS. S3 is like a storage service. அவ்வளோ ஒரு ஸ்டோரேஜ் சர்வர், ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ். அதில் வெறும் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும் தவிர அது தவிர்த்து எதுவும் பண்ண முடியாது. லைக் இப்போ டேட்டாபேஸ், ஒரு டேட்டாபேஸ் நீங்கள் ஒரு டேட்டாபேஸில் டேட்டா ஸ்டோர் பண்ணால் நீங்கள் EC2 தான் போகணும், இன்ஸ்டன்ஸாக போகணும், EBS சொல்லி தான் போகணும். ஏன்னா இதில் நீங்கள் டேட்டாபேஸ்லாம் கிரியேட் பண்ண முடியாது. இது ஜஸ்ட் டேட்டா ஸ்டோர் பண்ணுறது. இதில் வந்து டேட்டாபேஸ்லாம் கிரியேட் பண்ண முடியாது. டேட்டாபேஸில் தான் இதில் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ S3 வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சொல்லுவோம். S3 is a object storage. Okay, EBS is a block storage. See, I'll take a best diagram for objects. We'll take this diagram. See, இப்போ நீங்கள் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சராக ஸ்டோர் பண்ணோம், ஆர்டரா ஸ்ட்ரக்சராக ஸ்டோர் பண்ணோம்னா யூ கேன் கோ ஃபார் பிளாக் ஸ்டோரேஜ். இப்போ பிளாக் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டாவை ஸ்ட்ரக்சராக ஸ்டோர் பண்ணணும். ஆர்டரா ஸ்ட்ரக்சராக ஸ்டோர் பண்ணணும். பட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அப்படி கிடையாது, எங்கே வேணால் ஸ்டோர் பண்ணி. ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் டேட்டாவை ஸ்ட்ரக்சரெல்லாம் ஸ்டோர் பண்ணுது, அப்போ எங்கே வேணால் ஸ்டோர் பண்ணி. அப்போது எங்கே நீங்கள் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலாம், ஒரு இமேஜ் ஸ்டோர் பண்ணி எடுக்கணும், இல்லை ஒரு வீடியோ ஸ்டோர் பண்ணி எடுக்கணும், இல்லை ஒரு சோர்ஸ் கோட் ஸ்டோர் பண்ணிட்டுனா நீங்கள் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் வைக்கலாம். நீங்கள் ரேண்டமாக இடத்துல ஸ்டோர் பண்ணி யூ கேன் retrieve the data. So only it's called as object storage. Okay, so I'll show you. Okay, maybe any video I'll show you, animation video. Okay, that's the best example. இல்லை இங்கே பாருங்க. See object storage, block storage. Okay, அப்போ வந்து ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும், இது ரேண்டமான லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ எதுக்கு இது நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது நீங்கள் டேட்டாபேஸ் இருக்குல்ல, டேட்டாபேஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ண முடியாது. பிளாக் ஸ்டோரேஜில் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜில் போய்ட்டு நீங்கள் டேட்டாபேஸ்லாம் கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஏன்னா
தெரியும். See, டேட்டாபேஸ்ங்கிறது என்னது? மோஸ்டா 2 டைப் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்கு. ரிலேஷனல் டேட்டாபேஸ், நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். மோஸ்டா நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணோம். லைக் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாபேஸ். ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாபேஸ்னா என்ன? MySQL, MariaDB, PostgreSQL இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாபேஸ். அப்போ நீங்க என்ன பண்ண முடியாது? S3ல போயிட்டு டேட்டாபேஸ்லாம் கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஓகே. ஜஸ்ட் இட்ஸ் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். டேட்டா ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். பட் நீங்க டேட்டாபேஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணணும்னா EBSல தான் முடியும். தட் மீன்ஸ் இன்ஸ்டன்ஸ்ல தான் நீங்க டேட்டாபேஸ் கான்ஃபிகர் பண்ண முடியும். தட் மீன்ஸ் யூ கேன் இன்ஸ்டால் சம் ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ். அது மூலியமா நீங்க வால்யூம்ஸ்ல ஸ்ட்ரக்சரா டேட்டா ஸ்டோர் பண்ணுவீங்க. கிளியர்? ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்க்கும் யூஸ் பண்ணுது. ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ங்கிறது நீங்க டேட்டாவை ரேண்டமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் பிளாக் ஸ்டோரேஜ் பிளாக்கா ஸ்ட்ரக்சரா ஸ்டோர் ஆகும். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ். கிளியர் ஆகும்? கிளியர்? ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? Yes. What about others? I need response from everyone. Block storage ko, I'll take a real-time example if you want. See, when you should use EBS block storage, real-time scenario, running a database. ஒரு database run பண்ணும்போது ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல போய் டேட்டாபேஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணுவேன். ஆல்ரெடி அதில் சாஃப்ட்வேர்லாம் கான்ஃபிகர் பண்ணி தான் இருக்கேன். அதில் போய் டேட்டாபேஸ்லாம் கான்ஃபிகர் பண்ண முடியாது. ரன்னிங் டேட்டாபேஸ் லைக் MySQL, Postgres, MongoDB, you have to go for EBS. Why? Requires low latency and read and write speed வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஹோஸ்டிங் அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் ஃபார் ஈச் டு சர்வர்ஸ். அப்புறம் வந்து இது மாதிரி மோஸ்ட்டாக இது மாதிரி ப்ராசஸ்க்கு எல்லாமே EBS யூஸ் பண்ணுங்க. எப்போ ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஏதோ ஒரு டேட்டா, ஒரு இமேஜ், ஒரு லாக்ஸ், இது மாதிரி டேட்டாஸ் நீங்க ஸ்டோர் பண்ணா you can go for object storage. See, EBS for hard disk for servers, S3 for object bucket for files accessible anywhere. டைரக்டா நீங்க ஃபைல் ஏதோ ஒன்று ஸ்டோர் பண்ணா S3 போலாம். இல்ல டேட்டா மாதிரி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா hard disk for servers. That's all. Clear? Got it? ஓகே. ஸோ ஜஸ்ட் ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் யூஸ் கேஸ் இருக்கு. நார்மலாக நீங்கள் EBS வால்யூமில் நீங்கள் ஈஸ்டோலி அட்டாச் பண்ணிட்டு யூ கேன் கான்ஃபிகர் டேட்டா பேஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. S3ல ஜஸ்ட் இமேஜஸ், வீடியோஸ் இது மாதிரி டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும். So let's go to S3. Okay. So S3 there, what I do? Once again, I'll delete this font. ஓகே. ஸோ லெட்ஸ் கம் டு த கான்செப்ட். சரி, இப்போ S3ல அப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக இது மாதிரி இமேஜஸ்ஸு, இது மாதிரி வீடியோஸு இதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணால் S3 ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் பார்க்குற வெப் சீரிஸ், மூவிஸ் எல்லாமே S3ல தான் ஸ்டோர் பண்ணுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் பார்க்குற மூவிஸு, வெப் சீரிஸ், எவ்ரி திங் இஸ் ஸ்டோர் இன் யுவர் S3 ஸ்டோரேஜ் சர்வீஸ். See, Netflix S3 can refer to multiple things. The technology of infrastructure where S3 is used to Netflix for storing media assets. See, got it? So Netflix is one of the customer of S3.
ஓகே, இப்போ S3ல எப்படி நீங்க வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, S3ல எப்படி டேட்டா ஸ்டோர் பண்ணலாம்? ஓகே, சிம்பிள். S3ங்கிறது ஒரு குளோபல் சர்வீஸ். S3 இஸ் அ குளோபல் சர்வீஸ் சொல்லுவாங்க. குளோபல் சர்வீஸ்னா நீங்க எங்க இருந்து வேணா S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ணலாம். எங்க இருந்து வேணா S3ல இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம். எங்க இருந்து வேணும்னா சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் S3 வந்து குளோபல் சர்வீஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றேன். S3ல நீங்க டேட்டா ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிரியேட் அ S3 பக்கெட். ஓகே, S3ல நீங்க ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு பக்கெட் அப்படின்னா கண்டெய்னர். ஓகே, நீங்க டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். தட்ஸ் லைக் ஃபோல்டர் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, S3 பக்கெட்ல நீங்க டேட்டா ஸ்டோர் பண்ணணும். S3ல நீங்க டேட்டா ஸ்டோர் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹேவ் டு கிரியேட் அ பக்கெட். ஓகே, ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிரியேட் அ பக்கெட். ஃபர்ஸ்ட் பக்கெட் கிரியேட் பண்ணணும். பக்கெட்ஸ் லைக் அ கண்டெய்னர், ஒரு ஃபோல்டர். அதுக்குள்ள நீங்க வந்து எவ்வளோ டேட்டா வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். எவ்வளோ டேட்டா லைக் இமேஜஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வீடியோ ஸ்டோர் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம்ஸ் கோட் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எக்ஸெட்ரா. இதே மாதிரி டேட்டா நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த இமேஜஸ்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. இமேஜ் உள்ள ஸ்டோர் பண்ற டேட்டா என்ன சொல்லுவாங்க? ஆப்ஜெக்ட். இமேஜ்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். வீடியோஸ்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, கோடுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ எவ்ரிதிங் இஸ் கன்சிடர் ஆஸ் அ ஆப்ஜெக்ட். அப்போ இமேஜஸ்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், வீடியோஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட், கோடுங்கிற ஆப்ஜெக்ட். எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் வேணா நீங்க இந்த பக்கெட்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த பக்கெட் நேம் இருக்குல்ல, ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணுவீங்களா, அந்த பக்கெட் நேம்ங்கிறது அந்த பக்கெட்டுக்கு ஒரு நேம் கொடுப்பீங்க. லைக் ஃபோல்டர் நேம் மாதிரி அந்த பக்கெட்டுக்கு ஒரு நேம் கொடுப்பீங்க. அந்த நேம் வந்து யூனிக்கா இருக்கணும். அந்த நேம் வந்து யூனிக்கா இருக்கும். வை? பிகாஸ் இட் இஸ் அ குளோபல் சர்வீஸ். S3ங்கிறது குளோபல் சர்வீஸ். ஏன் யூனிக்கா இருக்கணும்னா சிம்பிள். இப்போ வந்து இந்த பக்கெட் நீங்க கிரியேட் பண்றீங்களா, இந்த பக்கெட் எங்க கிரியேட் பண்றீங்கன்னா மும்பை ரீஜியன். இட்ஸ் கன்சிடர் கிரியேட்டட் திஸ் பக்கெட் இன் த மும்பை. ஓகே, இந்த பக்கெட் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த பக்கெட் எங்க கிரியேட் பண்றீங்க? யூ ஆர் கிரியேட்டிங் இன் த மும்பை ரீஜியன். ஓகே, சி அப்போ மும்பை ரீஜன் இந்த பக்கெட் இருக்கு. இப்போ உங்க இன்ஸ்டன்ஸ் ஈஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஈஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து சிங்கப்பூர் ரீஜன். ஓகே, ஈஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இந்த சிங்கப்பூர் ரீஜன். ஓகே, சிங்கப்பூர் ரீஜன் இருக்கு. இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் சிங்கப்பூர்ல இருக்கு. சிங்கப்பூர்ல இருக்க இந்த இன்ஸ்டன்ஸ்ல யூஸ் பண்ணி இந்த இன்ஸ்டன்ஸ்ல இருந்து இந்த S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ணலாம். வாட் ஐம் கமிங் டு சே இஸ், இந்த S3 பக்கெட்டை மும்பையில் இருக்க இன்ஸ்டன்ஸால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னு கிடையாது. சிங்கப்பூர்ல இருக்க இன்ஸ்டன்ஸ் கூட ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் கால் குளோபல் சர்வீஸ். குளோபல் சர்வீஸ். கிளியர்? புரியுதா? அப்ப சிங்கப்பூர்ல என்கிட்ட ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த இன்ஸ்டன்ஸ் மூலியமா கூட இந்த S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ணலாம். இந்த பக்கெட் எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. கிளியர்? எந்தெந்த ரீஜன்ல இருந்து வேணா இந்த S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்லி குளோபல் சர்வீஸ். இப்போ என்னன்னா சிம்பிளா வச்சு பாருங்களேன். இதுதான் உங்களோட மும்பை டேட்டா சென்டர். இப்போ இங்கே தான் உங்க மும்பை டேட்டா சென்டர். டேட்டா சென்டர். ஸோ இட் இஸ் அ மும்பை டேட்டா சென்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மும்பை டேட்டா சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நெட்ஃப்ளிக்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க? நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணுறாங்க. சரி, இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க? இமேஜஸ் ஸ்டோர் பண்ணுறாங்க. அவங்க டேட்டா இமேஜஸில் அவங்க டேட்டா ஸ்டோர் பண்ணுறாங்க. இப்போது இதில் வந்து ஒரு இமேஜ் ஸ்டோர் பண்ணிட்டாங்க. என்ன இமேஜ் அப்படின்னா ஓகே, DevOps இமேஜ், DevOps.png ஒரு இமேஜ் இருக்கு. சரி, இப்போ இந்த இமேஜை நீங்க ஆக்சஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இமேஜுக்குன்னு ஒரு URL ஜெனரேட் ஆகும். சரி, அந்த URL எப்படி இருக்கும் தெரியுமா? உங்க பக்கெட் நேம், உங்க பக்கெட் நேம். அப்போ பக்கெட் நேம் என்னது? நெட்ஃப்ளிக்ஸ். உங்க பக்கெட் நேம், அதுக்கப்புறம் உங்க ஆப்ஜெக்ட் நேம். தட் மீன்ஸ் உங்க இமேஜ் நேம், ஆப்ஜெக்ட் நேம். இப்படிதான் இருக்கும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஓகே, இப்படிதான் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, இன்னொருத்தர் இதே டேட்டா சென்டர்ல இன்னொரு பக்கெட் கிரியேட் பண்றாரு நெட்ஃப்ளிக்ஸ்ல. இப்ப கான்ஃபிளிக்ட் ஆகுமா? ஆகாது?
அப்போ எந்த சி அப்போ இங்கேயும் DevOps.png ஏன்னா ஸ்டோர் பண்ணலாம், யாரும் என்ன வேணா ஸ்டோர் பண்ணலாம். இங்கேயும் DevOps.png இருக்கு. இப்போ URL போட்டு ஆக்சஸ் பண்ணா இந்த ஆப்ஜெக்ட் வருமா, இந்த ஆப்ஜெக்ட் கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாது? எனிவன்? ஓகே, கான்ஃபிளிக்ட் ஆகுமா ஆகாதா? வெதர் இட் வில் பி கான்ஃபிளிக்டட் ஆர் நாட்? Whether it will conflict or not? Conflict. What about this? Yes. ஏன்னா இதுவும் நெட்ஃபிளிக்ஸ், இதுவும் நெட்ஃபிளிக்ஸ். அப்போ அங்கதான் என்ன சொல்றாங்க, பக்கெட் நேம். Your bucket name should be unique. Your bucket name should be unique-ஆ இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், இங்க நெட்ஃபிளிக்ஸ் வச்சுட்டா இங்க என்னால நெட்ஃபிளிக்ஸ் வைக்க முடியாது. I can keep as Netflix 1 2 3 something some number. இப்போ சொல்லுங்க, இப்போ நெட்ஃபிளிக்ஸ் ஆப்ஜெக்ட் நேம்னு ஒரு URL யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணா இது வரும். Netflix 1 2 3 4 0 9 போட்டு ஆப்ஜெக்ட் நேம் போட்டா இது வரும். Clear? So your bucket should be unique. Okay. So நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணலாமா? டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். S3 சர்வீஸ் போயிட்டு பக்கெட்ஸ் போய்க்கோங்க. பக்கெட்ஸ்ல ஜெனரல் பர்பஸ் பக்கெட்ஸ் இருக்கும். அங்க கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பக்கெட். பக்கெட் நாம நான் நெட்ஃபிளிக்ஸ் வைக்கிறேன், எனக்கு வராது. ஏன்னா ஆல்ரெடி நெட்ஃபிளிக்ஸ் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த நேம் காமன் நேம் தான். நெட்ஃபிளிக்ஸ் கொடுத்து கிரியேட் கொடுக்குறேன். I'm getting error. What error? Anyone? The specified name bucket name is already taken. To make your bucket name unique, adding your account ID to specified bucket name. அப்போ நெட்ஃபிளிக்ஸ்ங்கிற bucket name already யாரோ எடுத்துட்டாங்க. So I can have some different name. So நான் வைக்கிறேன் நெட்ஃபிளிக்ஸ் நேம் வேணும், நான் வேற நேம் வைக்கிறேன், SR DevOps. Okay, so DevOps. Okay, so number. I'll give some number. Okay, that's all. அப்போ இதான் என்னோட பக்கெட் நேம். சரி, குட். இப்போ நெக்ஸ்ட் ஒன், ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப். இப்போ ஏசியில் வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸை நீங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. HCL டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ண முடியும், வேற யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. சரி, இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், வேற யாரும் என் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணக்கூடாது, ஏன் ஆப்ஜெக்ட் நான் ஸ்டோர் பண்ற ஆப்ஜெக்டை நான் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண சொல்லிட்டு ACL டிசேபிள் பண்ணிட்டேன். ஓகே, அப்புறம் பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் செட்டிங்ஸ் ஃபார் திஸ் பக்கெட். பப்ளிக் ஆக்சஸும் கிடையாது. அப்ப யாருக்குமே இந்த ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் கிடையாது, என்ன தவிர, ஓனரை தவிர யாருக்குமே பக்கெட் ஆக்சஸ் கிடையாது. கிளியர்? ஓகே, இந்த பக்கெட் நான் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண போறேன், உள்ள இருக்க ஆப்ஜெக்ட்டும் நான் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஏன்னா நான் ACL டிசேபிள் பண்ணிட்டேன். அப்ப யாருமே அந்த ஆப்ஜெக்டை ஷேர் பண்ண முடியாது, உள்ள இருக்க இமேஜஸ் யாருக்குமே ஷேர் பண்ண முடியாது. பப்ளிக் ஆக்சஸும் பிளாக் பண்ணிட்டேன், ஸோ யாருமே பார்க்க முடியாது. வெர்ஷனிங் நான் லேட்டரா டீச் பண்றேன். ஓகே, வெர்ஷனிங் ஐ வில் டீச் லேட்டர். ஸோ டேக்ஸ் வரையும் பக்கெட்டுக்குன்னு ஒரு டேக் வச்சுக்கலாம். டேக்ஸ் வந்து எதுக்குன்னா ஃபில்டர் பண்றதுக்கு. ஓகே, டேக்ஸ் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ டேக்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, லெட்ஸ் கோ டு இன்ஸ்டன்ஸ் பார்த்தா புரியும் டேக்ஸ் எதுக்குன்னு. சரி, இது ரன் ஆகட்டும். நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது இங்கே டேக்ஸ் கொடுத்துக்கலாம். டேக்ஸ் எதுக்கு இந்த டேக்ஸ் அப்படின்னா, இந்த டேக்ஸ் மூலயமா ஃபில்டர் பண்ணிக்கலாம் அந்த இன்ஸ்டன்ஸை. நேம் வந்து ஆப் சர்வர். ஓகே, அடிஷ்னல் டேக் என்விரான்மெண்ட். இந்த இன்ஸ்டன்ஸ் எந்த என்விரான்மெண்ட் கீழே வரும், லெட்ஸ் கன்சிடர் டெவ் என்விரான்மெண்ட். இந்த இன்ஸ்டன்ஸ் டெவ் என்விரான்மெண்ட் கீழே வரும். நெக்ஸ்ட் நியூ டேக் லொகேஷன், எந்த லொகேஷன் சர்வர், லெட்ஸ் கன்சிடர் சென்னை லொகேஷன் சர்வர். சென்னை. கம்பெனி, எந்த கம்பெனியோட சர்வர்ஸ், கம்பெனி இட்ஸ் பிலாங் டு TCS. ஓகே, இது மாதிரி போட்டு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல நான் ஃபில்டர் பண்ணிக்கலாம். எனக்கு டெவ் என்விரான்மெண்ட் டெவ்ல இருக்க இன்ஸ்டன்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணா டெவ்ல இருக்க இன்ஸ்டன்ஸ் மட்டும் ஃபில்டர் ஆகும். இல்ல டெவ்ல இருக்க இன்ஸ்டன்ஸ் என்விரான்மெண்ட் டெவ்ல இருக்க இன்ஸ்டன்ஸ் லொகேஷன் சென்னைனா என்னென்ன இன்ஸ்டன்ஸ்லாம் டெவ்ல இருக்கோ இன் சென்னை லொகேஷன் அதை மட்டும் ஃபில்டர் ஆகும். இல்ல TCS கம்பெனியோட
சர்வர்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணால் இந்த டேக் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை லொக்கேஷன் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணால் இந்த டேக் யூஸ் பண்ணிக்கலாம். கீ பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணால் இந்த டேக் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ என்வரன்மெண்ட் பேஸ்ட் பண்ணி வேணும் அப்படின்னா இந்த டேக் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். கிளியர்? காட் இட். அப்போ உங்கள் ரிசோர்ஸுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது நார்மலாக உங்கள் ஈஸ்ட்டுங்கிற இன்ஸ்டன்ஸ் ஒரு ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண தான் இந்த டேக்ஸ் கொடுக்குறீங்க. கிளியர்? காட் இட். ஸோ இங்கே நீங்கள் அந்த டேக்ஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம்? ஃபில்டர் பண்ணிக்கலாம். சி you can just filter it. See, name is equal to name is equal to docker. Sorry. See docker. Upper key docker. See. So even நீங்க filter பண்ணிக்கலாம். Got it? Clear? So அதே மாதிரி தான் இங்கேயும் S3 bucket ஃபியூச்சர்ல இங்க வந்து S3 bucket filter பண்ணா இந்த tags வச்சு filter பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்றேன்? கம்பெனி கொடுத்துட்டு SR Accounts கம்பெனியோட பக்கெட். கிளியர்? இப்போ நீங்கள் அடிஷனல் டேக் கூட கொடுத்துக்கலாம். யூ வாண்ட் யூ கேன் கிவ் அடிஷனல் டேக். என்விரான்மெண்ட் வந்து டைரக்ட். கிளியர்? டாக்ஸ் கிளியர்? புரியுதா டாக்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் என்கிரிப்ஷன். இந்த என்கிரிப்ஷன் வந்து நம்ம லேட்டராக பார்ப்போம். ஐல் பி டீச்சிங் யூ, டோன்ட் வரி. இந்த என்கிரிப்ஷன் நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஓகே, அட்வான்ஸ் செட்டிங்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் லாக். இந்த ஆப்ஜெக்ட் லாக்குங்கிறது என்ன பண்ணா ஆப்ஜெக்ட் லாக். சி இப்போ வந்து ஓகே, இந்த பக்கெட் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் யுவர் SR Accounts பக்கெட். ஓகே, திஸ் இஸ் SR Accounts பக்கெட். கிளியர்? இது வந்து ஒரு SR Accounts பக்கெட். இதுக்குள்ள நிறைய ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்றீங்க. பை மிஸ்டேக் இந்த ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. இந்த ஆப்ஜெக்டை பை மிஸ்டேக் நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. லெட்ஸ் கன்சிடர் இந்த பக்கெட்குள்ள ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டா இருக்கு. லெட்ஸ் கன்சிடர் இந்த பக்கெட்குள்ள ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டா இருக்கு. ஓகே, we have more sensitive data inside this bucket. அப்போ பை மிஸ்டேக் இந்த பக்கெட்குள்ள இருக்க டேட்டா மீன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட்ஸை டெலீட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? இந்த டேட்டா லாஸ் ஆயிடும். ஸோ ரொம்ப செக்யூராக இருக்கிறதுக்கு, ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் லாக்னு கொடுக்குறாங்க. நீங்கள் ஆப்ஜெக்ட் லாக் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே நினைச்சாலுமே இந்த பக்கெட்டை மீன்ஸ் அந்த S3 ஆப்ஜெக்டை டெலிட் பண்ண முடியாது. இந்த பக்கெட்குள்ள இருக்க இந்த ஆப்ஜெக்ட்ஸ், இந்த இமேஜஸ் வீடியோஸ்லாம் டெலிட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ வந்து ஆப்ஜெக்ட் லாக் வந்து ஆப்ஜெக்ட் லாக் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இஃப் யூ எனேபிள் த ஆப்ஜெக்ட் லாக் நீங்களே நினைச்சா கூட உங்கள் ஆப்ஜெக்டை டெலிட் பண்ண முடியாது. பை மிஸ்டேக்கோ இல்லை நீங்களே நினைச்சா டெலிட் பண்ண முடியாது. நான் பண்ணி காமிக்கிறேன். உங்களால் டெலிட் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களால் டெலிட் பண்ண முடியாது. எப்போ உங்கள் ஆப்ஜெக்டை டெலிட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த லாக்கை டிசேபிள் பண்ணாதான் உங்கள் ஆப்ஜெக்டை டெலிட் பண்ண முடியும். அந்த லாக்கை டிசேபிள் பண்ணாதான் உங்களால் அந்த ஆப்ஜெக்டை டெலிட் பண்ண முடியும். அது வரைக்கும் யூ கான் டெலிட் த ஆப்ஜெக்ட். ஸோ இட்ஸ் கால்ட் ஆப்ஜெக்ட் லாக். ஸோ நான் இப்போதைக்கு டிசேபிளே வச்சுக்கிறேன். நான் டெலிட் பண்ணி காமிக்கிறேன், அப்புறமா எனேபிள் பண்ணி காமிக்கிறேன். கிரியேட் பக்கெட், தட்ஸ் ஆல். See, now what I can do, like terminate protection initiative. Yes, you're right. Like termination protection initiative. Yes, you're right. ஆமா, EC2ல உங்களுக்கு termination protection ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஸோ நீங்கள் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கும்போது இதுலேயும் அந்த மாதிரி ஃபீச்சர் இருக்கும். அட்வான்ஸ் டீட்டெயில்ஸில் சி termination protection enable. நீங்களே நினைச்சாலும் டெர்மினேட் பண்ண முடியாது. நீங்கள் நினைச்சாலுமே ஈஸ்ட் இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்ண முடியாது. நீங்கள் அகைன் டிசேபிள் பண்ணதான் இந்த ப்ரொடெக்ஷனை டிசேபிள் பண்ணால் டெலிட் பண்ண முடியும். கிளியர் கணேஷ்? ஸோ இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸ்ட் இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்ண முடியும். அப்போ டிசேபிள் பண்ணதான் யூ கேன் டெர்மினேட் இட். கிளியர்? எனி டவுட்ஸ்? சி, நான் டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணிடுறேன். எனேபிள் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணி இப்போ நான் டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறேன், டெர்மினேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் டெர்மினேட். சி, fail to terminate, may not be terminate because என்ன பண்ணியிருக்கேன்? டெர்மினேட் ப்ரொடெக்ஷன் இது பண்ணியிருக்கேன். கிளியர்? காட் இட்? சி, இது மாதிரி ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்லாம் டெர்மினேஷனில் போட்டுடலாம்.
டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் வந்து ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்லாம் போட்டலாம். ஏன்னா இப்போ மிஸ்டேக் யாரை டெர்மினேட் பண்ணுறாங்க என்ன ஆகும்? ப்ரொடக்ஷன் சர்வர் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே வேலிட் யூஸ்னா அதான் சொல்கிறேன். ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டில் யூஸ் ஆகும். இப்போ ப்ரொடக்ஷன்னா என்னது? ப்ரொடக்ஷனில் இருக்க டேட்டா தான் உங்கள் கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷனில் தான் உங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ப்ரொடக்ஷனில் தான் உங்கள் ஃப்ளிப்கார்ட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃப்ளிப்கார்டு அமேசான்ஸோட வெப்சைட்ஸை யார் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் சர்வருக்கு தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. அப்போது பை மிஸ்டேக்ஸ் வந்து டீம்குள்ளே யாராவது டெலீட் பண்ணிட்டாங்க அந்த ப்ரொடக்ஷன் சர்வர் அப்படின்னா உங்கள் எண்ட் யூசர்ஸால உங்கள் சர்வரை யூஸ் பண்ண முடியாது. இதனால உங்கள் கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் குறையும். இதனால உங்கள் கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் குறையும். காடி. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணி வச்சிடலாம்? தெரியாமல் டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. ப்ரொடக்ஷனில் யோசிச்சு பாருங்களேன். அமேசான் வந்து சேல்ஸ் போயிட்டு இருக்கு. தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனில் இருக்க அமேசான் சர்வரை டெலீட் பண்ணிட்டாங்க, டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களால் ஷாப்பிங் பண்ண முடியுமா? அமேசானில் பண்ண முடியாது. சர்வர் வெப்சைட் ஒர்க் ஆகாது. ஏன்னா சர்வர் வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நேரம் பார்ப்பீங்க, இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட்டில் போய் பை பண்ணுவீங்க. இதனால அமேசானுக்கு ரெப்புடேஷன் லாஸா, ரெவன்யூ லாஸா? எஸ் ஆர் நோ? ரெவன்யூ லாஸா இல்லையா? இதனால அமேசானுக்கு ரெவன்யூ லாஸா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. வெதர் ஃபார் அமேசான் இட்ஸ் ரெவன்யூ லாஸ் தான். இட்ஸ் அ ரெவன்யூ லாஸ். அப்போ அமேசானுக்கு இது ஒரு ரெவன்யூ லாஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து வாட் ஐம் கமிங் டு சே இஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் we can go for termination protection. ஓகே, got it. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நான் பக்கெட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை பக்கெட். ஸோ இந்த பக்கெட்குள்ள நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டோரிங் த டேட்டா. ஓகே, இந்த பக்கெட்குள்ள யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டோரிங் த டேட்டா. ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த பக்கெட்குள்ள நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சி ஆப்ஜெக்ட்ஸ். நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணுறேன். அப்லோட், ஆட் ஃபைல்ஸ். ஓகே, ஒரு இமேஜ் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜ். ஓகே, இந்த இமேஜ் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜ் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிட்டு ஐ வில் அப்லோட் இட். தட்ஸ் ஆல். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு எனக்கு ஒரு யூஆர்எல் இருக்கும். சி அந்த யூஆர்எல் மூலியமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சி திஸ் இஸ் மை ஆப்ஜெக்ட் யூஆர்எல். யூ கேன் ஓப்பன் ஹியர். சி இது மூலியமா அந்த ஆப்ஜெக்ட் நான் ஆக்சஸ் பண்ணலாம். நாம என்னால் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். சி ஐ கேன் ஆக்சஸ். இப்போ இந்த யூஆர்எல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த யூஆர்எல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ட்ரை டு ஆக்சஸ். இந்த யூஆர்எல் ஷேர் பண்ணுறேன். உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாத பாருங்க. உங்களால் இந்த ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ண முடியாத பாருங்க. Can you able to access? Anyone? You can't able to access. Yes, sir. You can. Okay. See. ஓகே, உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த லிங்கை உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணாத மாதிரி நான் பார்க்கணும். இந்த லிங்கை வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஐ வாட் ஐ வாண்ட் டு டூ, இந்த லிங்கை வந்து நீங்க ஆக்சஸ் எஸ் உங்களால் இமேஜஸ் பார்க்க முடியும். ஏன்னா பை டிஃபால்ட்டா பெர்மிஷன் இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு பெர்மிஷன் இருக்கும். பட் நீங்க பார்க்கக்கூடாது. ஓகே, நீங்க இந்த இமேஜை பார்க்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் டு டிசேபிள் த பெர்மிஷன். எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஐ வாண்ட் டு எனேபிள் த ஏசிஎல். சொன்னால அந்த ஏசிஎல்லை நான் எனேபிள் பண்ணணும். அந்த ஏசிஎல்லை நான் எனேபிள் பண்ணாதான் ஐ கேன் ஏபிள் டு டிசேபிள் த பெர்மிஷன். ஓகே, ஏசிஎல்லை நான் எனேபிள் பண்ணாதான் என்னால் உங்களால் பார்க்குற பெர்மிஷனை டிசேபிள் பண்ண முடியும். சி ஓகே,
சி இங்கே ஏசிஎல் வந்து டிசேபிள் இருக்கு. அப்போ இது எனேபிள் பண்ணாதான் எனேபிள் பண்ணி உங்களுக்கு ஆக்சஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ என்ன பண்ணணும், பக்கெட் கிரியேட் பண்ணும் போதே ஏசிஎல் எனேபிள் பண்ணணும், இல்லைன்னா என்னால் எனேபிள் பண்ண முடியாது. சி பக்கெட் கிரியேட் பண்ணும் போதே நான் ஏசிஎல் வந்து எனேபிள் பண்ணிடணும். எனேபிள் பண்ணலாமா? ஓகே, ஸோ வாட் ஐம் டூயிங், ஐம் எனேபிளிங் த ஏசிஎல். ஒன்று பக்கெட் கிரியேட் பண்ணும் போதே நீங்கள் ஏசிஎல் எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஓகே, இங்கே பக்கெட்டில் வந்துட்டு பெர்மிஷன் போயிட்டு இங்கே இருக்கு பாருங்க ஏசிஎல். ஓகே, இது கிளிக் பண்ணிட்டு ஏசிஎல் எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் ஒன்றும் இல்லைன்னா பக்கெட் கிரியேட் பண்ணும்போது கூட எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் கேட்குறாங்க, பக்கெட் ஓனர் ப்ரிஃபர், ஆப்ஜெக்ட் ரைட்டர் ப்ரிஃபர். ஓகே, பக்கெட் ஓனர் ப்ரிஃபர், ஆப்ஜெக்ட் ரைட்டர் ப்ரிஃபர். இப்போ பக்கெட் ஓனர் ப்ரிஃபர்டுக்கும் ஆப்ஜெக்ட் ரைட்டர் ப்ரிஃபர்டுக்கு என்னன்னா, இப்போ உங்க பக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் யுவர் பக்கெட். Let's consider this is your bucket. இப்போ உங்க பக்கெட்ல ஓனர், நான் தான் இந்த பக்கெட் ஓனர், நான் தான் இந்த பக்கெட் கிரியேட் பண்ணேன். ஓனர் வந்து ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்றாரு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் யாருக்கு ஓனர், அந்த ஆப்ஜெக்ட் ஓனர் யாரு? ஓனர் தான். ஏன்னா அவர் தான் அப்லோட் பண்றாரு, அப்போ நான் தான். ஓகே, ஐ எம் ஓனர். ஓகே, லெட்ஸ் கன்சிடர் எஸ்ஆர் டெக்ஆப்ஸ் யூசர் இஸ் ஓனர். ஓகே, இப்போ நான் பக்கெட்டை வந்து என்னோட டீம்மேட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களோட ஆப்ஜெக்ட்ஸும் ஸ்டோர் பண்ணலாம். பக்கெட் வந்து என் டீமுக்கு ஷேர் பண்ண அப்படின்னா அவங்களோட ஆப்ஜெக்ட்டும் ஸ்டோர் பண்ணலாம். அப்போ என்னோட ஃப்ரெண்டு பிரேம், ஓகே மை ஃப்ரெண்ட், ஓகே மை ஃப்ரெண்ட் பிரேம் அப்லோடோட ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சி பக்கெட் ஓனர் நான் தான், எஸ்ஆர் டெக்ஆப்ஸ் பக்கெட் ஓனர், ஏன்னா அவர் தான் வந்து இந்த பக்கெட்டை கிரியேட் பண்ணுது. ஓகே, பக்கெட் ஓனர் வந்து எஸ்ஆர் டெக்ஆப்ஸ் தான். பட் இந்த ஆப்ஜெக்டோட ஓனர் யாரா இருக்கலாம்? எஸ்ஆர் டெக்ஆப்ஸ் அப்லோட் பண்ண ஓனர் வந்து எஸ்ஆர் டெக்ஆப்ஸ் தான். பட் பிரேம் அப்லோட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு யார் ஓனரா இருக்கலாம்? ஒன்று பக்கெட் ஓனரா இருக்கலாம், இல்லை ஆப்ஜெக்ட் ரைட்டர் யார் அப்லோட் பண்ணாங்களோ அவங்களே ஓனரா இருக்கலாம். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ பக்கெட் ஓனரே ஓனரா இருக்கலாமா அவங்க ஆப்ஜெக்ட்டுக்கும் மற்றவங்க ஆப்ஜெக்ட்டுக்கும், இல்லை மற்றவங்க ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஓனரா இருக்கணுமா? பக்கெட் ஓனரே ஓனரா இருக்கும். தட்ஸ் ஆல். சேவ் சேஞ்சஸ். ஓகே, அக்னாலேஜ். ஓகே, ஏசிஎல் எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே, ஏசிஎல் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், கோ டு ஆப்ஜெக்ட்ல போயிட்டு இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஐ கோ டு ஆப்ஜெக்ட் பெர்மிஷன்ல போயிட்டு ஐம் ரெஸ்ட்ரிக்டிங். சி பெர்மிஷன், சி இங்கே இருக்கா, இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன்? ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் ஓனர், குட். Yeah, already restricted. Let's try to see. See, can you see? Got it? Okay, clear? Got it? Any doubts? சரி, இப்போ உங்களுக்கு ஆக்சிஸ் தரணும், உங்களுக்கு திருப்பி ஆக்சிஸ் வேணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு, சாரி பெர்மிஷன்ல போயிட்டு சி இங்க பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் இருக்குல்ல, அதை எடுத்து விடுங்க, அன்பிளாக் பண்ணுங்க. அன்பிளாக் பண்ணிட்டு ஓகே, பப்ளிக் ஆக்சஸ் அன்பிளாக் பண்ணிடுங்க. பிளாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அன்பிளாக் பண்ணிட்டு
இப்போ உங்களோட ஆப்ஜெக்ட் போயிட்டு பெர்மிஷன் போயிட்டு ஓகே சி ரீட் ஆக்சஸ் உங்களுக்கு வந்து ரீட் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஐம் கிவிங் ரீட் ஆக்சஸ். எஸ் எஸ் ஆக்சஸ் டினைட் கொடுக்கும். ப்ளஸ் ஆக்சஸ் வேணா கொடுத்துக்கலாம். சி அன்பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் அன்பிளாக் பண்ணிட்டு இங்கே வந்து ரீட் ஆக்சஸ் கொடுத்துடலாம். இப்போ பாருங்க, now you see, now you able to access again. Clear? இப்போ ஆக்சஸ் பண்ண முடியுதா பாருங்க. What about others? Can able to access? ஸோ அப்போ என்ன பண்ணணும், பக்கெட்டில் போயிட்டு சி ஓவரால் பக்கெட்டில் போயிட்டு என்ன பண்ணணும், you have to unblock the public access. பக்கெட்டில் போயிட்டு unblock the public access. அதுக்கப்புறம் எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரீட் ஆக்சஸ் வேணுமா, பப்ளிக்கு என்ன ஆக்சஸ் கொடுப்போம், ரீட் ரைட் அந்த ஆப்ஷன் கொடுக்கும். கிளியர்? காட் இட்? ஸோ அப்போ ஒரு பக்கெட்குள்ள நீங்க n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு பக்கெட்குள்ள யூ கேன் ஸ்டோர் n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ லெட்ஸ் சி திஸ் யுவர் பக்கெட். அப்போ இந்த பக்கெட்குள்ள n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு ஆப்ஜெக்டோட சைஸ், ஒரு ஆப்ஜெக்ட் ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஜெக்டோட மேக்ஸிமம் சைஸ் 15 TB. Still access denied. See, you can able to access. I will send the link again. Can you able to access now? Or still access denied? What about this? The updated link இருக்காது. Yeah, the updated URL இருக்காது. That's a problem. Okay, so you can see maximum object size in S3. Sorry, 5 TB, not 15 TB, 5 TB. ஒரு ஆப்ஜெக்ட் சைஸ் மேக்ஸிமம் 5 TBக்கு மேலே இருக்க முடியாது. சி 5 TBக்கு மேலே பெரிய ஆப்ஜெக்ட்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறது 5 TB அதிகம். சி நீங்கள் ஒரு பக்கெட்டில் எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் வேணால் ஸ்டோர் பண்ணலாம், என்ன நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் மேக்ஸிமம் ஒரு ஆப்ஜெக்ட் சைஸ் 5 TBக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ எல்லா ஆப்ஜெக்டோட சைஸும் 5 TBக்கு மேலே இருக்கக்கூடாது. பட் எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிளியர்? எனி டவுட்ஸ் இன் S3? S3ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Any doubts in S3? ஓகே, ஸோ இப்போ நான் இது டெலிட் கொடுத்தேன்னா டெலிட் ஆயிரும். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணி ஏன்னா நான் ஆப்ஜெக்ட் லாக் கொடுக்கல. ஸோ டெலிட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். டெலிட் கன்ஃபர்மேஷன் கொடுத்து டெலிட் கொடுத்தேன்னா டெலிட் ஆயிரும். ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, let's see whether I can put object lock. ஏதோ ஆப்ஜெக்ட் லாக் பண்ணது பார்க்கலாம். இருக்கா ஆப்ஜெக்ட் லாக்? இப்போ ஆப்ஜெக்ட் லாக் வந்து எனேபிள் பண்ணிடுறேன். ஆப்ஜெக்ட் லாக் வந்து அதில் எனேபிள். ஓகே, ஆப்ஜெக்ட் லாக் எனேபிள் பண்ணிடுறேன். ஓகே, ஆப்ஜெக்ட் லாக் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ அகைன் ஐ வில் அப்லோட் ஆப்ஜெக்ட். இங்கே பெர்மிஷன் இருக்கா? பெர்மிஷனில் நான் கிராண்ட் பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துறேன். கிராண்ட் பப்ளிக் ஆக்சஸ் எல்லாருக்குமே விசிபிளாகவே இருக்கட்டும். ரீட் ஆக்சஸ் மட்டும் கொடுத்தேன், ரைட் ஆக்சஸ் கொடுக்கல. இப்போ இந்த இதுவுமே உங்களால் பார்க்க முடியும். யூ கேன் வியூ திஸ் ஆப்ஜெக்ட், ரைட்? பட் யூ கான்ட் ஏபிள் டு டெலீட். இந்த ஆப்ஜெக்டை டெலீட் பண்ண முடியாது. செலக்ட், டெலீட். Okay, I didn't enable the object log.
You can see the image. Okay, but read access irukadu. No access in it. Okay, then I want to give the read access. Oh, நான் delete பண்ணிட்டேன்ல. நான் delete பண்ணிட்டேன்ல. That's a problem. I delete that image. I'll upload again. I was deleted that image. Okay, that's a problem. Clear? Now you can try. Now you can try. Okay, any doubts? Okay, clear, good. Okay, okay, friends, thank you. Take care. Let's see tomorrow. No, different URL. It will have different URL.